உங்களுக்கு தெரியாத லாங்குவேஜ் ஒரு படம் வருதுன்னு உங்களுக்கு தெரியுதுன்னு வச்சுக்கோங்களேன், உங்களால் அது என்ன மாதிரியான படம்னு எக்ஸ்பெக்ட் பண்ணவே முடியாது. கரெக்ட். நம்பர் 1 பிகாஸ் லாங்குவேஜ் பேரியர் இருக்குது. ஓகே. எக்ஸ்பெக்டேஷனோட என்னை பொறுத்த வரைக்கும் சினிமா தேட்டருக்குள்ளே எல்லாருமே எம்டி ஹெட்டடாக போனாங்க வச்சுக்கோங்களேன், அந்த படம் சிலதெல்லாம் உங்களோட மண்டையை ஃபில் பண்ணும். ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு போனீங்கன்னா இவங்க மைண்டு ஃபுல்லாக இருக்குது, சொல்கிற விஷயம் மண்டைக்குள்ளேயே வராது, வெளியில் போயிடும். அதுதான் ப்ராப்ளம். ஏன்னா நான் நினச்சி வந்தனே நடக்கலையே, நீங்கள் நினச்சி வந்ததை பண்ணினா என்ன, இந்த மைண்டு என்னங்கிறதே தெரியல. அது அவங்களுக்கு பொறுப்பாக அதை எடுத்துக்கிட்டாங்கன்னா மட்டும்தான் அதை கரெக்ட் பண்ண முடியும். தவிர நம்ம என்ன சொல்கிறதுன்னு தெரியல. நிறைய படங்களை நான் பார்த்துருக்கேன், நிறைய படங்களை வச்சு செஞ்சுருக்கிறேன். இது எல்லாமே என்னோடய ஃப்ரெண்ட்ஸு எனக்குன்னு ஒரு பவுண்ட்ரி இருக்குது, அதுக்குள்ளே தான் இருக்கும். அதுக்கு மேலே நல்லா இருக்கும் ஒரு சில படம், என்ன அறியாமே அந்த படத்தை போய் எல்லாரும் பாருங்கன்னு எனக்கு சொல்லணும்னு தோணும். ஒரு கன்னடத்தில் இருந்தோ ஒரு தெலுங்குல இருந்தோ இல்லை நிறைய படங்கள் வருது, அந்த படத்தை பார்த்து நம்ம ஆஹா ஊஹுன்னு புகழ்ந்து பேசுகிறோம். ஆனால் நம்மளுக்கு தெரியாது எவ்வளோ குறைகள் இருக்கு. பட் ஆனால் தமிழ் படங்களே நாமளே வந்து ரிவ்யூ பண்ணி மட்டம் தட்டி இது ஒதுக்குற அது தெரியல. ஏன்னா இப்போது உங்களுக்கு தெரியாத லாங்குவேஜ் ஒரு படம் வருதுன்னு உங்களுக்கு தெரியுதுன்னு வச்சுக்கோங்களேன், உங்களால் அது என்ன மாதிரியான படம்னு எக்ஸ்பெக்ட் பண்ணவே முடியாது. கரெக்ட். நம்பர் 1 பிகாஸ் லாங்குவேஜ் பேரியர் இருக்குது. ஓகே. அது என்ன பண்ண எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ப்ளஸ் அதை எடுக்கிற ஒரு டிரெக்டரோட பாஸ்ட்டு, அவரோட வே ஆஃப் ஃபிலிம் லாங்குவேஜ் என்னங்கிறது கணிக்க முடியாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ் படம்னு வச்சுக்கோங்களேன், இந்த டைரக்டர் யாருங்கிறத அவங்களே சொல்லாத சில விஷயத்தை நம்ம ஆளுங்க டீகோட் பண்ணிவிடுவாங்க. அவர் இப்படி பண்ணியிருக்கார் இந்த சீனை அப்படின்ட்டுருவாங்க. அப்புறம் ஒரு ஹீரோ எக்ஸ்பெக்டேஷனோட என்னை பொறுத்த வரைக்கும் சினிமா தேட்டருக்குள்ளே எல்லாருமே எம்டி ஹெட்டடாக போனாங்க வச்சுக்கோங்களேன், அந்த படம் சிலதெல்லாம் உங்களோட மண்டையை ஃபில் பண்ணும். ஸோ உங்களுக்கு அது தேவையில்லைன்னு இருக்கும். ஆனால் நீங்கள் மைண்டு ஃபுல்லாக போகிறீங்க வச்சுக்கோங்களேன், அது அப்படி இருக்க முடியாது தான். ஆனால் அப்படி இருக்கணுங்கிறது தான் என்னோடய தாட்டு. எனக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு போகலாம், ஆனால் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு போனீங்கன்னா இவங்க மைண்டு ஃபுல்லாக இருக்குது, சொல்கிற விஷயம் மண்டைக்குள்ளேயே வராது, வெளியில் போயிடும். அதுதான் ப்ராப்ளம். ஏன்னா நான் நினச்சி வந்தனே நடக்கலையே, நீங்கள் நினச்சி வந்ததை பண்ணினா என்ன, அதுலேயுமே மைனஸ் இருக்குது. நான் சொன்னேன்னா இதுதான், அதை எப்படி கரெக்ட் பண்ணுறதுனே, இது என்ன சொல்கிறதுனே தெரியல. இப்போ இந்த மைண்டு என்னங்கிறதே தெரியல. அது அவங்களுக்கு பொறுப்பாக அதை எடுத்துக்கிட்டாங்கன்னா மட்டும்தான் அதை கரெக்ட் பண்ண முடியும். தவிர நம்ம என்ன சொல்கிறதுன்னு தெரியல. இதுக்கு நீங்கள் கேட்டதுக்கு நான் சொன்னது இல்லை. நீங்கள் சொன்னது ரொம்ப அழகான ஒரு விஷயம். எனக்கு நான் இதை எப்படி தான் பார்க்குறேன். நானுமே வந்துட்டு போட்டு ரோஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த ரோஸ்ட் எல்லாமே 4 செவத்துக்குள்ளே தான் இருக்கும், வெளியில் இருக்காது. ஏன்னா வேணாம் எனக்கு அது. எதுக்கு நான் என்ன கிடைக்க போகுது அதுலேருந்து எனக்கு தெரியல. நிறைய படங்களை நான் பார்த்துருக்கேன், நிறைய படங்களை வச்சு செஞ்சுருக்கிறேன். இது எல்லாமே என்னோடய ஃப்ரெண்ட்ஸு எனக்குன்னு ஒரு பவுண்ட்ரி இருக்குது, அதுக்குள்ளே தான் இருக்கும். அதுக்கு மேலே நல்லா இருக்கும் ஒரு சில படம், என்ன அறியாமே அந்த படத்தை போய் எல்லாரும் பாருங்கன்னு எனக்கு சொல்லணும்னு தோணும். இந்த படத்துக்கு ஏன் நீங்கள் சொன்னீங்க, இந்த படத்துக்கு ஏன் நீங்கள் சொல்லலைன்னு என்னை யாருமே கேட்க முடியாது. அப்படி கேட்டாலுமே அதை நான் கடந்து போயிடுவேன். அதுக்கு நான் பதில் சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது, யாருக்குமே அந்த அவசியம் கிடையாது. ஆனால் ரொம்ப போட்டு அடிக்கிறதுக்கு வேணாமே, அது நீங்கள் அது ஏன் அதை பண்ணிக்கணும் அப்படிங்கிறது தானே தெரியும். தேவையில்லாமல் அதுதான் இப்போ அதுதான் எனி பப்ளிசிட்டி இஸ் வெரி குட் பப்ளிசிட்டிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அது எனக்கு போக போக இது வந்துட்டு உக்கிரமாக போகுமேன்னு தான் தோணுதே தவிர எனக்கு ஒன்றும் இல்லை. கரெக்டாக சொன்னீங்க. ஏன்னா ஒருத்தரை பற்றி நம்மளுக்கு எது இப்போ எக்ஸாம்பிளாக சொன்னால் அது கிரிக்கெட் கூட எடுத்துக்கலாம். சச்சின் நிறைய மேட்ச் விளையாண்டுருப்பார், ஒரு நியூ பவுலர் வருவான், அவரோட எல்லா டெக்னிக்குமே தெரியும். வந்த புதுசில் சச்சினுக்கு அவரை பற்றி தெரியாது, விக்கெட் கொடுத்துடலாம். பட் அடுத்த மேட்ச்சில் போகிறப்ப என்ன ஆகுனா சச்சின் அவரோட இதுலேயே வந்து பவுண்டரி 6 விளாசுவார். ஆமாம். அந்த மாதிரி ஒரு லாங்குவேஜே தெரியாது, யார் என்னன்னு தெரியாது, ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது, எதுவுமே இருக்காது. நம்ம போய் கேஷுவலாக அந்த படத்தை பார்ப்போம், நல்லா இருக்குன்னு புகழ்ந்து பேசுவோம். அதே மாதிரி ஒரு டேரக்டர் இப்படி தான், அந்த ஹீரோ இப்படி தான், நாம் ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட போவோம். அதான் சொல்கிறேன், அது எல்லாமே அவங்களுமே தான் அதை ஃபீட் பண்ணுறாங்க. அவங்களுமே தான் ஒரு ப்ரொமோஷன் ஆக்டிவிட்டீஸாக இருக்கட்டும், இந்த அமௌண்ட்டில் வந்துட்டு அவங்களுமே ஃபீட் பண்ணுறாங்க தான். இது 2 பக்கமும் இருக்குது. பட் சம்வேர் இதுக்கு ஒரு பவுண்ட்ரி இருக்கணுங்கிறது தான் தாட். என்னெல்லாமோ சொல்லி எங்களை படத்துக்கு கூப்பிட்டீங்க, அதுவாடா இருக்குது உள்ளுக்குள்ளேங்கிறதும் அதுவும் நியாயமான பேச்சு தான். இதுதான் உங்க படத்துக்குள்ள இருக்கும்போது நீங்க ஏன் இப்படி பேசுறீங்கிறதுமே நியாயமான பேச்சு. அதுதான் சொல்றேன்.
அவங்களுக்கு எல்லாரும் மக்கள் உள்ளுக்குள்ள வரணுங்கிற ஒரு ஆசையில ஒண்ணு பண்றாங்க. இது டிபேட் தான் ப்ரோ. இதுக்கு இது அவங்களாவே ஒரு முடிவு எடுத்துக்கிறது தான் இதுக்கு இருக்கே தவிர நம்ம ஒண்ணுமே யாரையுமே ஒன்றும் சொல்ல முடியாது ப்ரோ.